required ratio என்னதுன்னா CSA of sphere is to CSA of cylinder is to CSA of cone. இதான் வந்து required ratio. ஓகேவா? இப்போ நம்ம CSA of sphereக்கு என்ன வச்சிருக்கோம்? 4 pi r square is to CSA of cylinder வந்துட்டு 2 pi r square is to CSA of cone வந்துட்டு square root of 2 pi r square. ஸோ ரேஷியோவில் இருக்குது அப்படின்னு என்ன அர்த்தம்னா கிட்டத்தட்ட டிவைடட் பைல இருக்கிற மாதிரி தான். ஸோ இது என்ன பண்ணலாம்னா நீங்கள் டைரெக்டாகவே நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ண முடியும். பை 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 மூணுத்துலேயுமே காமனாக இருக்குது. ஆர் ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர் ஆர் ஸ்கொயரும் மூணுலேயுமே காமனாக இருக்குது. ஸோ ரிமைண்டர் இப்போ என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 4:2 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 இருக்கு. இப்போ இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு ஸ்கொயர் ரூட்டால டிவைட் பண்ண போகிறோம். ஓகேவா? 4 divided by square root is 2 divided by square root is 2 square root divided by square root. இது மட்டும் ஸ்ட்ரைக் அவுட் ஆகி நம்மளுக்கு 1 அப்படின்ட்டு வரும். இதை நம்ம வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் 2ல எழுதலாம். இந்த 2 வந்துட்டு இன் டர்ம்ஸ் ஆஃப் ஸ்கொயர் ரூட்ல எழுதலாம். ஓகேவா? எப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 வந்துட்டு 2 into 2 divided by square root is 2. 2 வந்து நம்ம எப்படி எழுதலாம்? ஸ்கொயர் ரூட் இன்டூ ஸ்கொயர் ரூட்னு போடலாம். டிவைடட் பை ஸ்கொயர் ரூட். இது ஆல்ரெடி நமக்கு ஸ்ட்ரைக் அவுட் ஆகி 1ன்னு கிடைச்சிச்சு. இந்த ரூட் 2 ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டோம். இப்போ அகைன் இந்த 2 வந்து நம்ம